சாப்பிட்டு வந்திருக்கோம். ஆர்டர்லாம் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை டே. ஆயுத பூஜை செலிப்ரேஷன்னா ஹோட்டலுக்கு தான் வருவோம். அது யூஷுவல். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எனி டைம் ஸ்பான்சர். ஃபோன் பண்ணிடுறேன். எப்பயுமே ஸ்பான்சர் நம்ம தான். நீங்கள் சொல்லுங்கள், ஆயுத பூஜைலாம் சிறப்பாக கொண்டாடிட்டீங்களா? ஆயுத பூஜை எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி சொல்லியாச்சு. இங்கே நான் பெற்ற 2 தண்டனைக்கு இங்கே கூட்டு வந்து வாங்கினேன். நான் பண்ணுறேன், நான் கட்டின தண்டம். அப்போ நான் யார்? இங்கே எல்லாரையும் பெற்ற தண்டம். அதனால சாப்பிட வந்திருக்கோம். ஃபுட்டு வந்தோடனே ரிவ்யூ பண்ண மாட்டோம், கடகடன்னு சாப்பிட்ருவோம். இது எங்கள் வீட்டு முருகர் ஆயுத பூஜை அலங்காரம். இது பாருங்க எப்படி இருக்கிறார் சொல்லுங்க. நம்ம வந்து இன்னைக்கு ஆயுத பூஜை சந்தோஷமாக நல்லபடியாக செலிப்ரேஷன் பண்ணோம். அப்படி இப்படி எடுங்க ஷார்ட்ஸ். ரொம்ப நாளாக வீடு கட்டிட்டு ஆயுத பூஜை போகணும்னு நினச்சிருந்தோம். 5 வருஷம் அதுவும் நிறைவேறிச்சு நம்மளுக்கு. நம்ம வீடு கட்டிட்டோம். கீழ் வீட்லேயும் வீடு கட்டி முடித்தோன்னு ஆயுத பூஜை, அதேமாதிரி மேலேயும் வீடு கட்டி முடித்தோன்னு ஆயுத பூஜை கொடுத்தோம். சிறப்பாக இருந்துச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே 2 வீடியோ வரும். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் சேர்த்து. இப்போ வந்து ஆயுத பூஜை செலிப்ரேஷனில் வந்து சாப்பிட வந்துருக்கேன். நிறையான அடையாள டான்ஸில் இருக்கோம். எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த வேலை இருக்குது. வந்தோன்னா எப்படி இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோ தொடர்ந்து இனிமேல் வரும். ஆர்டர் பண்ண ஃபிஷ் ஃபிங்கர் கிராப் லாலிபாப் வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணுறாரு எங்கள் ஆள். டேஸ்ட் பண்ணி உங்களுக்காக போட்டார். ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இது என்னோட ஃபேவரட். மீன் சாப்பிட மாட்டோம் வீட்டில், இந்த மாதிரி பண்ண மட்டும் சாப்பிடுவோம். சிக்கன் ஹைதராபாத். நீங்கள் சொல்லுங்கள். சிக்கன் மொகல் பிரியாணி. மொகல் பிரியாணியா? நல்லா முட்டை தான் வச்சு எனக்கு வந்து ப்ரான் பிரியாணி இதுதான் இங்கே ஃபேவரட். இங்கே வந்து ரன்ஸில் ப்ரான் பிரியாணி தான் சூப்பராக. என்ன காட்டணும்? பார்த்தீங்களா கேட்டு பார்த்தீங்களா எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. எதுவும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ சாப்பிட்டு எப்படி கம்மியாக இருக்குது. அதில் வந்து சிக்கன் பீஸ். சிக்கன் எல்லாம் சாப்பிட்டா வந்து